சாயிராம். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாமல் இருக்கலாம், இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீண்ட நேரமாக ஒரு செய்தியை உன்னிடம் கூறுவதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை, உன் அப்பாவை உள்ளே அழைப்பாயா என் பிரியமே? இனி உன்னுடைய குறி எதற்குமே தப்பிவிடாது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வெற்றிக்காக நீ உழைத்துதான் ஆக வேண்டும். வானத்தில் மிக உயரமாக பறப்பதற்காகத்தான் சிறகுகள் தேவைப்படுகிறது. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை என் பிரியமே. சிறகுகள் தேவையே கிடையாது, நம்பிக்கையே போதும். உன்னுடைய இலக்குகள் பெரிதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவுமே உன்னிடத்தில் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்திக் கொண்டே இருக்காதே எப்பொழுதுமே. ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, இனி என்னதான் செய்வது என்று தெரியாமல், ஒரு ஓரமாக என்ன செய்வது என்று தெரியாமல் உட்காராமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்றுதான் நீ இப்பொழுது யோசனை செய்ய வேண்டும். ஆம் என் குழந்தையே, நீ முன்னேற வேண்டுமென்றால், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால், நீதானே அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து அடுத்த இலக்கை அடைவதற்கு போராட வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி உன்னால் செய்ய முடியும் என் பிரியமே? அடுத்த கட்ட முயற்சிக்கு செல்வது முயற்சி செய்தால் மட்டும்தானே தவிர உன்னால் அடுத்த நிலையை அடைய முடியும். உனக்கு துணையாக இந்த சாய் இருக்கும் பொழுது ஏன் பயப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்கிறாய்? நல்ல வாழ்வை அமைத்து கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் நடக்க துவங்கிவிட்டது. இனி என்ன கவலை உனக்கு? என்ன கவலை உனக்கு என் பிரியமே? எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலையாக இனி உன்னை வந்து சேரும். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உயிராக தவமிருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லைதானே? உனக்கு வரும் கஷ்டங்களை தாங்க முடியும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நீ அதை தாங்குவாய். நீயாக சொல்லிப்பார், உன்னுடைய வேதனை எனக்கு நன்றாகவே புரிகிறது என் பிரியமே. எவ்வளவு காலம்தான் இப்படி இருப்பேன் சாயி என்றுதானே கேட்கிறாய்? நிச்சயமாக குழந்தையே, உன்னுடைய குழப்பமான மனநிலையை நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்ன செய்யலாம் என்று யோசித்தும் கொண்டிருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, வாழ்க்கையில் புயல் வருகிறதா? அப்பொழுது கூட நீ புலம்பாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது. மிக பிரம்மாண்டமாக ஒன்று உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அடுத்த கட்ட கஷ்ட சூழல் வந்தால் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் குழந்தையே, நீ உன்னுடைய மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் என்று முழுவதுமாக நம்பு. அந்த நேரத்திற்குள் என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதுமே காவலாக இருக்கும். அப்பாவை நம்பு என் பிரியமே. உன்னுடைய மனமானது இப்பொழுது வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனதில்
பயம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லா கவலைகளும் பயத்தை நோக்கி அழுத்திக் கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே என் பிரியமே. உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் நிச்சயமாக செய்வேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நான் வாழ செய்வேன். உன்னுடைய தோற்றங்களானதோ புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும். நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் நிஜம் என்று நீயே புரியும் அளவிற்கு எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரமும் கூட வந்திருக்கிறது. என் பிள்ளையின் நல்ல வாழ்க்கையை எனக்கு மகிழ்ச்சியை தரும். நிச்சயமாக உன் தடைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியடையப் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். அதற்கான பிரதிபலன் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் பிரியமே. சோதிப்பது காலமாக இருந்தாலும் கூட சாதிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன்னிடம் திறமைகள் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது. கொட்டி கிடந்தாலும் கூட வெற்றிகளை பெற துடித்து கொண்டிருந்தாலும் கூட சில தடைகளானது உன் வேகத்தை எப்பொழுதும் குறைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த தடைகள் உனக்கு மட்டும்தான் தெரியுமா பிரியமே? எனக்கும் தெரியும். கவலைப்படாதே. நிச்சயமாக அந்த தடைகளை நான் முறியடைக்க செய்கிறேன். அதற்குண்டான வேலைகளை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை ஏமாற்றிவிட்டோனோ? இல்லையோ, நான் உன்னை ஏமாற்றவில்லை என் பிரியமே. உன் நம்பிக்கை பொறுமைதான் உன்னை சோதித்து பார்த்தது. உன்னை நான் ஏமாற்றவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதில் நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நீ நடக்கும் பாதையை உன்னுடைய சாயி நேரானதாக வைத்து கொண்டிருக்கிறேன். ஆம் என் பிரியமே, உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடு. ஓடவும் உன்னால் முடியாவிட்டால் நடந்து செல்லவாது செல்பெல் என் பிரியமே. நடக்கவும் முடியவிட்டால் தவழ்ந்து செல். உனக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும். அதுதான் உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அதற்காக நீ எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் என் பிரியமே. அப்படித்தான் தங்கமே. என்ன நேர்ந்தாலும் உன் இலக்கை நோக்கி செல்வது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நடக்கவில்லையே, தடைகளாக இருக்கிறதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. முதலில் உன்னுடைய இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறும். ஆம் என் குழந்தையே, பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது என் பிரியமே. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் துணிவும் உனக்கு மிக மிக அவசியம். ஆம் என் பிரியமே, நீ உயர பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லைதான். ஆனால் அதற்கு முன்பாக உன்னுடைய மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீ குறைத்து கொள்ள வேண்டும். பாரங்களை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும். புதியதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்ல 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிகமான பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என் பிரியமே. யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. பயணித்து கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்கிக் கொள்வதற்கான வழிகளை தேட பழகிக்கொள். உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன்னுடைய அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள். அதுதான் காரணம். நீ இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நீதான் முழு பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ ஆசைப்படுகிறாயோ அப்படி உன்னை அமைத்து கொள்ளும் ஆற்றல் உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே,
உன்னிடத்தில்தான் இருக்கிறது. தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உன் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீயே காரணக்கர்த்தா ஆகிவிடாதே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பாதையில் தடைகளில் சிக்கிக் கொள்ளாமல் நீ செல்ல வேண்டுமென்றால், தேவையற்ற பாதை வருகிறது என்றால் உன்னை திசை திருப்பி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். திசை திரும்பாமல் சென்று கொண்டே இரு. உனக்கான வழியில் செல். உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, என்ன நினைக்கிறதோ அதை மட்டும் செய். மற்றவர்களை எதற்காகவும் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நல்லதை சொல்லவே மாட்டார்கள், கெடுதலை தான் சொல்வார்கள். யார்தான் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்? சற்று யோசித்துப்பார் என் பிரியமே. மூன்றாம் மனிதர்களா? இல்லையே, உன்னுடைய குடும்பத்தினர்கள் மட்டும்தான் அப்படி நினைப்பார்கள் என் பிரியமே. ஆனால் உன்னிடம் சொல்ல துடிப்பதோ உன்னுடைய உறவுகள், சுற்றி உள்ள உறவுகள்தான். நீ இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. இதுதான் உனக்கு முக்கியம் என்று நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இடையில் எது வந்தாலும் கவலைப்படாதே. நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீ தோல்வியடைந்தால் விளக்கத்திற்கான காரணத்தை கேட்பார்கள், அதையும் நீ சொல்ல வேண்டாம். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவது மிக மிக சிறப்பு. எது நடந்தாலும் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு முறை நின்று திரும்பி பார்க்கலாம். அப்பொழுதுதான் நாம் கடந்து வந்த பாதையும் நமக்கு தெரியும், அந்த பாதை ஏற்படுத்தின வழிகளும் நமக்கு தெரியும். அந்த வழிகளால் நம் வாழ்க்கையில் புது வழி பிறந்ததும் நமக்கு மிக நன்றாகவே புரியும். என்ன வாழ்க்கை இது, என்னவா வாழ்க்கை இது என்று சலிப்போடு வாழ்க்கையை பார்ப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும், வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம்
ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன்வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெருமகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால் நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய்.
உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே? அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எத்தனை விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடந்தாலும் கூட, எத்தனை எதிர்ப்புகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் கூட, அனைத்திற்கும் முடிவு உன் சாயப்பா கையில்தான் இருக்கிறது. அந்த முடிவை அன்பான, பாசமான, நம்பிக்கையான, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கே நான் பரிசாக வழங்குவேன். நல்ல பரிசை தருவேன். நல்ல முடிவாக இருக்கும்படி நான் ஏற்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்ன வேலை எனக்கு? பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக இரு. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழா. நம்ம சாயன்பர்கள் எல்லாருக்குமே சாயப்பாவோட முழுமையான ஆசிர்வாதமும் வெற்றியும் செல்வமும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை கேட்கலாம். சாயப்பாவின் முழுமையான ஆசிர்வாதம் சாய் அன்பர்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாயிராம்.
என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயிதேவா. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது.
கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம்.